வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூர் பயணத்தை முடித்துவிட்டு ஜப்பான் சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய தூதர் மலர் கொத்து வழங்கி வரவேற்றார். தமிழகத்தில் அமுல் நிறுவனம் நுழைவதாக வெளியாகும் தகவலால் பால் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைய வேண்டாம். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவரின் உரிமை பறிப்பு. எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. நாடாளுமன்ற திறப்பு விழாவை சாக்குப்போக்கு கூறி காங்கிரஸ் கட்சி புறக்கணிப்பதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. மாநில சட்டப்பேரவை தலைமைச் செயலகங்களுக்கு சோனியா மற்றும் ராகுல் அடிக்கல் நாட்டிய நிகழ்வுகள் ஏராளமாக உள்ளன என்று விமர்சனம். INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இரவு நேரத்தில் தரையிறங்கிய விமானம். இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றில் மற்றும் ஒரு மைல்கல் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. அடுத்த 2 நாட்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மங்கோலியாவில் பனிப்புயல் காரணமாக 3 லட்சம் கால்நடைகள் உயிரிழப்பு. சுக்பாதர் மற்றும் கெண்டி ஆகிய மாகாணங்கள் கடும் பாதிப்பு. IPL இறுதிப் போட்டியில் சென்னை அணியுடன் மோதப்போகும் அணி எது? குஜராத்தில் இன்று நடைபெறும் தகுதிப் போட்டியில் மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையே பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜப்பான் சென்றடைந்தார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் சிங்கப்பூரில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதையடுத்து சிங்கப்பூரில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜப்பான் சென்றடைந்தார். ஜப்பான் நாட்டின் கான்சாய் விமான நிலையத்தில் தரையிறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஜப்பான் நாட்டின் இந்திய தூதர் நிக்கிலேஷ் கிரி மலர்கொத்து வழங்கி வரவேற்றார். ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். ஜப்பான் நாட்டின் பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவலர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளார். புதிய நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவரை கொண்டு திறக்க மக்களவை செயலகத்திற்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெய்சுக்கின் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் புதிய நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கொண்டு திறக்க மக்களவைச் செயலருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளார். குடியரசுத் தலைவரே நாடாளுமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் படைத்தவராக உள்ளபோது குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்காதது அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி, நரசிம்மா ஆகியோர் அடங்கிய கோடைக்கால விடுமுறை அமர்வு இன்று விசாரிக்கிறது. புதிய நாடாளுமன்றம் கட்டட திறப்பு விழா தொடர்பாக பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாடாளுமன்றம் மக்களால் நிறுவப்பட்ட ஜனநாயக கோவில் என்றும் குடியரசுத் தலைவர் அலுவலகம் நாடாளுமன்றத்தின் முதல் பகுதியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்தின் ஆணவம் நாடாளுமன்ற அமைப்பை அழித்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற கட்டடத்தை திறப்பதற்கான குடியரசுத் தலைவரின் உரிமையை பறிப்பதன் மூலம் எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை 140 கோடி இந்தியர்கள் அறிய விரும்புவதாக மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே நாடாளுமன்றத்தை பிரதமர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் ஆதிவாசிகள் இன்று போராட்டம் நடத்துகின்றனர். சத்தீஸ்கரில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்ட போது திறப்பு விழாவில் ஆளுநரை அழைக்காதது ஏன் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பினார். சத்தீஸ்கர்ல அசம்பிளி புதுசா கட்டினாங்க, செக்ரட்டேரியட் புதுசா கட்டினாங்க. அதுக்கு திருமதி சோனியா காந்தி அவர்கள் போய் அதை திறந்து வச்சாங்க. அது அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து அவங்க மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சர்ச்சிச்சு எல்லாம் பண்ணக்கூடிய அந்த அவை. அதற்கு தலைவர் அந்த நீங்கள் சொல்கிற அதே வியாக்கியானத்தில் போனீங்கன்னா அதுக்கு தலைவர் சத்தீஸ்கர் கவர்னர் இல்லைங்களா? கவர்னர் போய் ஓப்பன் பண்ணீங்க. திருமதி சோனியா காந்தி போய் சத்தீஸ்கரில் திறந்தாங்க. புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை அழைக்காததற்கான காரணங்களை விளக்கினால் விழாவில் பங்கேற்பது குறித்து பரிசீலிக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சிகளும் மனநிலையை மாற்றிக்கொண்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விடுத்த கோரிக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். குடியரசுத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை, குடியரசு துணைத் தலைவரை ஏன் அழைக்கவில்லை என்பதற்கான
காரணங்களை விளக்க வேண்டும். மே 28ஆம் நாளை தேர்வு செய்ததற்கான பின்னணி என்ன என்பதையும் விளக்க வேண்டும். அவ்வாறு விளக்கினால், இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று உறுதிப்படுத்தினால் இந்த அழைப்பை நாம் பரிசீலிக்க முடியும். தமிழகத்தில் கருணாநிதி ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகத்தை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் திறந்தது சரியென்றால், தற்போது நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறப்பதும் சரியே என்று தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் இங்கே நம்மளோட இந்த புதிய இப்பொழுது பல்நோக்கு மருத்துவமனையாக இருக்கின்ற கட்டடத்தை திறந்தார்கள். யார் திறந்தா? எப்பொழுது ஆளுநர் அழைக்கப்பட்டார்களா? ஆனால் அதே கட்சி இன்றைக்கு குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கும்போது, நான் தெலுங்கானாவில் கேட்கும்போது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் முக்கியத்துவம், அதனால் நாங்கள் இந்த நடைமுறையை மேற்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க இடத்துல ஒரு விதமாகவும் மற்ற நேரத்தில் ஒரு விதமாகவும் சொல்வது, அவர்களின் வாதம் சரியாக இருந்தது என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அவர்தான் திறக்க வேண்டும் என்று அவர்கள் மாநிலத்தில் சொன்ன விவாதத்தை நாங்கள் முன்வைக்கிறேன். நிகழ்காலத்திற்கு ஏற்ப அரசு அமைப்புகள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் வேலைவாய்ப்பு முகாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு அரசு துறைகளில் சுமார் 45,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, தற்போது அனைத்து நடைமுறையும் எளிமையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டு காலம் சேவை காலம் என்ற முறையில் மிக முக்கியமானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். 3வது முறையாக நரேந்திர மோடியே நாட்டின் பிரதமராக பதவியேற்பார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 300 இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்றார். பெரும்பான்மை பலத்தோடு 3வது முறையாக நரேந்திர மோடியே பிரதமராவார் என உறுதிபட அவர் தெரிவித்தார். காங்கிரசிடம் எதிர்மறையான அணுகுமுறை உள்ளதாக கூறிய அமித்ஷா, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை குடியரசுத் தலைவரே திறந்து வைக்க வேண்டும் என்று சாக்குப்போக்கு கூறி புறக்கணித்து அரசியல் செய்வதாக விமர்சித்தார். காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் புதிய சட்டமன்ற கட்டடங்களுக்கு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு பதிலாக அந்தந்த மாநில முதல்வர்கள் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் அடிக்கல் நாட்டிய நிகழ்வுகள் உள்ளன என்றும் அமித்ஷா கூறினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3,391 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 27,67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தொய்வாக உள்ள சில அரசின் திட்டங்களை சீர் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு அறிவித்திருக்கிற திட்டங்கள் எந்தெந்த திட்டம் எந்தெந்த அளவு நிறைவேற்றிருக்கிறது, எந்தெந்த திட்டங்கள் மக்களுக்கு அதிகம் சென்றடைந்திருக்கிறது, எந்தெந்த திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்கிறது, அதை எப்படி சரி செய்வது என்று அனைத்து மாவட்ட அமைச்சர் பெருமக்களோடு சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அதன்படி இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். பல திட்டங்கள் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் சரி செய்யும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சரோட பேசி முதலமைச்சரோட பேசி அறிவிக்கப்படும். தமிழகத்தில் அமுல் நிறுவனம் நுழைவதாக வெளியாகும் செய்திகளால் பால் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைய வேண்டிய தேவை இல்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார். எனவே இதை பற்றி யாரும் அச்சப்படவோ அல்லது இது ஒரு நமக்கு பெரிய பாதிப்பு எடுத்துன்னு பயப்பட அவசியம் இல்லை. நம்ம 2 வழியிலும் முயற்சிகள் எடுக்கிறோம். ஒன்று, நம்முடைய மாண்பு முதல்வர்கள் கூறியிருப்பது நம்முடைய பால் உற்பத்தி பகுதி, அந்த மில்க் ஷாடோ ஏரியாஸ், அதில் வயலேஷன்ஸ் கூடாது என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். மறுபக்கத்தில் ஆவின் ஒரு பெரிய காம்படிட்டிவ் நிறுவனமாக ஒரு தரத்திலையும் சேவையிலையும் விலையிலையும் அது ஒரு நல்ல காம்படிட்டிவ் நிறுவனமாக வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் முதல் முறையாக போர் விமானம் இரவில் தரையிறங்கி அசத்தியிருக்கிறது. 23,000 கோடியில் முதலாக முற்றிலும் உள்நாட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த போர்க்கப்பல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இந்த போர்க்கப்பல் அரபிக்கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. அப்போது அந்த கப்பலில் முதல் முறையாக MiG-29K போர் விமானம் இரவு நேரத்தில் தரையிறங்கும் சோதனை வெற்றிகரமாக நடந்தேறியிருக்கிறது. இந்த சாதனைக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் MiG-29K போர் விமானத்தை முதல் முறையாக தரையிறக்கும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதற்காக இந்திய கடற்படைக்கு பாராட்டுகள் என்றும் தெரிவித்துள்ளார்.
சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தாம்பரம், பெருங்களத்தூர், முடிச்சூர், குரோம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பெரும் சூறைக்காற்றுடன் பெய்த இந்த கனமழையால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. பெருங்களத்தூரில் மின்சார கம்பிகளில் மின்சாரம் முறிந்து விழுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் தடைபட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பெருமாட்டு நல்லூர், நெல்லிக்குப்பம் சாலை, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சுற்றியுள்ள கிராமங்களான ஆலங்காயம், நிம்மியம்பட்டு, வெள்ளக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பூலாம்பட்டி, நெடுங்குளம், சிலுவம்பாளையம், கோனேரிப்பட்டி, சித்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் ஹரியானா மாநிலம் அம்பாலாவிலும் பலத்த காற்று, இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மங்கோலியாவில் பனிப்புயல் காரணமாக 3 லட்சம் கால்நடைகள் உயிரிழந்தன. கிழக்காசிய நாடான மங்கோலியாவில் புதிய காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் சுக்பாதர் மற்றும் கெண்டி ஆகிய மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் பெய்த கனமழையில் அங்கு ஏராளமான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் மின்சாரம் இல்லாததால் பல நகரங்கள் இருளில் மூழ்கின. இதற்கிடையே கால்நடை மேய்க்கச் சென்ற 130க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தகவல் வந்தது. அதன் பேரில் மீட்புப் படையினர் அங்கு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இதில் 125 பேர் இதுவரை உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேர் இறந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் சுமார் 2.90 லட்சம் கால்நடைகள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து அங்கு மீட்பு பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 6 பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள கோட் அசாம் பகுதியில் ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலை தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையே மோதல் நடைபெற்றது. இந்த மோதலில் 6 பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். பின்னர் அங்கிருந்து வெடிகுண்டுகள், துப்பாக்கி உள்ளிட்ட பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். யோகா, களரி போன்ற இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை வழங்கியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் 3வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, கடந்த 9 ஆண்டுகளில் விளையாட்டுக்கான புதிய யுகம் இந்தியாவில் துவங்கியிருப்பதாக தெரிவித்தார். யோகா, களரி பயிற்சி, மல்லக்கம்பா போன்ற இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை வழங்கியிருப்பதாக கூறினார். IPL தொடரின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் மும்பை மற்றும் குஜராத் அணிகள் இன்று மோதுகின்றன. இரு அணிகளும் மோதும் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இன்றைய போட்டியில் வெல்லும் அணி நாளை மறுதினம் நடைபெறும் இறுதிப் போட்டியில் சென்னை அணியை எதிர்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிங்கப்பூர் பயணத்தை முடித்துவிட்டு ஜப்பான் சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்திய தூதர் மலர் கொத்து வழங்கி வரவேற்றார். தமிழகத்தில் அமுல் நிறுவனம் நுழைவதாக வெளியாகும் தகவலால் பால் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைய வேண்டாம். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவரின் உரிமை பறிப்பு. எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. நாடாளுமன்ற திறப்பு விழாவை சாக்குப்போக்கு கூறி காங்கிரஸ் கட்சி புறக்கணிப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. மாநில சட்டப்பேரவை தலைமைச் செயலகங்களுக்கு சோனியா மற்றும் ராகுல் அடிக்கல் நாட்டிய நிகழ்வுகள் ஏராளமாக உள்ளன என்று விமர்சனம். INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இரவு நேரத்தில் தரையிறங்கிய விமானம். இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றில் மற்றும் ஒரு மைல்கல் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. அடுத்த 2 நாட்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மங்கோலியாவில் பனிப்புயல் காரணமாக 3 லட்சம் கால்நடைகள் உயிரிழப்பு. சுக்பாதர் மற்றும் கெண்டி ஆகிய மாகாணங்கள் கடும் பாதிப்பு.
IPL இறுதிப் போட்டியில் சென்னை அணியுடன் மோதப்போகும் அணி எது? குஜராத்தில் இன்று நடைபெறும் தகுதிப் போட்டியில் மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையே பலப்பரீட்சை. இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.